இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தியானித்து வருகிறோம். கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார்? உத்தமமாய் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு துணை செய்கிறார். அவரை சார்ந்து கர்த்தரோடு இருக்கவும் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதே போல சிறுமையானவனுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் என்னென்ன நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதே ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். முதலாவது நான் பார்க்கும் பொழுது பயப்படாதே, வலது கரத்தை பிரித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அப்போ அவர் துணையா இருப்பதனால் நமக்கு வெட்கம் இல்லை. நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார், நம்மை பயப்பட விடமாட்டார். நமக்கு பயப்படும் காரியங்கள் வரும் பொழுது கர்த்தர் துணை செய்கிறார். நாம் ஒரு வசனம் பார்க்கிறோம், அவரை தேடாமல் அவரை சார்ந்திராமல் மனுஷர்களை நாடி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நாம் நடந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பயப்படுகிற காரியம் வரும் பொழுது, அது புசலாய் வரும் பொழுதும், அது சூறாவளியை போல வரும் பொழுதும் நான் உங்களை ஆகடியும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நம்ம அவரை தேடாது, நாம் அவரை சார்ந்து வாழாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணினோமானால் அவர் பயப்படும் காரியம் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? துணை செய்ய மாட்டேன், நான் ஆகடியும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படிமானவர்களே, நாம் அவரை தேடி அவருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நம்மை பயப்படாதபடிக்கு, நாம் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் துணை செய்கிறார். நமக்கு எதிராக சத்துரு போல வரும் பொழுது, மனுஷர்கள் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, அல்லது இயற்கை நமக்கு எதிராக வரும் பொழுது, அல்லது பிசாசு நமக்கு எதிராக வரும் பொழுது கர்த்தரே நமக்கு துணை செய்கிறார். நம்முடைய யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், உத்தமமாய் நடந்தது நிமித்தம் அந்த பிசாசன் அவனை எதிர்த்து வந்து அவனுடைய உத்தமத்தை குலைக்க முயற்சித்த பொழுதும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்று அவனை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல மொர்தெகாய், எஸ்தருடைய புஸ்தகத்திலே மொர்தெகாய் என்கிற மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுக்கு எதிராக செயல்பட்ட அந்த ஆமோன் அந்த கர்த்தர் துணையாக நின்றதினால் அவன் யூதர்களையும் அந்த மொர்தெகாயையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த சத்ருவினுடைய யோசனைகள், அந்த ஆமோனுடைய யோசனைகளை கர்த்தர் அப்படியே மாற்றி அந்த காரியத்தை மாறுதலாய் முடியும்படியாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சத்துருக்களில் நின்று விடுதலையையும் ஜெயத்தையும் கொடுக்கிறார். தாவீதை பார்க்கும் பொழுது எத்தனையோ சூழ்நிலைகள், அவனுக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருக்களுக்கும் என்னை விலக்கி என்னை காத்து கொண்ட பொழுது, அந்த தாவீது பாடின 22 சங்கீதத்தை பார்க்கும் பொழுது எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை பாடுகிறான். உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார். எனக்கு பயமே இல்லை. எத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்தாலும், எத்தனை சத்துருடைய சூழ்ச்சிகளோ பிசாசின் தந்திரங்களோ என்னை எதிர்த்து வந்தாலும் தேவரீர் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது நான் ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் தியானித்தபடி எத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவரை துணையாக கொண்டிருந்தது நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் அல்லது பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் கர்த்தர் துணையாக நின்று அவர்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது, வெட்கப்படுத்தாத தேவன்.
நம்மை அவர் துணையாக நமக்கு இருக்கும் பொழுது நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவரை தேடி நாம் வாழும் பொழுது நம்மை வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் வந்தாலும், எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் நம் ஜெயத்தை தருவார். இப்ப நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா என்கிற யூதா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி செம்மையானதை செய்தான் என்று நான் பார்க்கிறேன். உத்தமமாய் நடந்து கொண்டான் என்றும் நான் பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு எதிராக அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு வரும் பொழுது மிகவும் அவன் வெட்கப்படுத்தினான். அவர்களுடைய ஜனங்களை நிந்தித்து, எசேக்கியா ராஜாவை நிந்தித்து, எசேக்கியா ராஜா ஆராதிக்கிற கர்த்தரை நிந்தித்து அநேக வார்த்தைகளை பேசி அந்த ஜனங்களை மனமடிய செய்தான் என்று பார்க்கிறோம். எசேக்கியா அந்த ஜனங்களுக்கு ஆறுதலான அல்லது தேறுதலான வார்த்தைகளை சொல்கிறான். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், இந்த யுத்தத்திலே நம்மோடு கூட இருந்து நமக்கு யுத்தம் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் அல்லவோ என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறான். நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நம்மோடு கூட நிற்கிறவர் நம்முடைய கர்த்தர் என்று உறுதியாய் அவன் நம்பி கர்த்தரை தேடி அந்த ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்பும்படியாய், ஆபத்து நேரத்தில் அவரை தேடும்படியாக திருப்புகிறான். ஆனால் சனகரிப்பு அந்த ஜனங்களிடத்திலே நீங்கள் எசேக்கியாவை நம்புவீர்களோ, எசேக்கியா வணங்குகிற கர்த்தரை நம்புவீர்களோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளை, அந்த தேசத்து ஜனங்களை மனமடிய செய்கிறான். ஆனாலும் எசேக்கியா ராஜா உறுதியாக நின்றது நிமித்தம் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு துணை செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்து, அந்த யூதா ஜனத்திற்கு கொடுத்து 1,85,000 பேரை ஒரு தூதனை கொண்டு தேவன் அந்த நாளிலே சங்கரித்தார். அசீரிய படையை தோற்கடிக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் அந்த ராஜாவாகிய சனகரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். எந்த இடத்துல இருந்து அவன் கூக்குரலிட்டானோ, அந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து, அவனுடைய ராஜாவை நிந்தித்து கூக்குரலிட்டானோ, அவன் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா சகல ஜாதிகளை பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, எதிரி உபத்திரவம் வருவது, எதிரிகள் வருவது கட்டாயம் வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகளின் நிமித்தம் அந்த ஒரு தொல்லைகளும் அல்லது போராட்டங்களும் வரும். ஆனால் அவர் ஒரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்துகிற பிள்ளைகளை ஒரு காலம் வெட்கப்பட விட மாட்டார். நாம் பயப்படும் காரியம் நமக்கு வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவன். அவர் நம் கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி, நம்ம பயப்படும் காரியம், எதிர்நிற்கிற காரியம் பொல்லாதவைகளாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை செய்து நம்மை வழி நடத்தி ஜெயத்தின் பாதையிலே நடத்துவார். நிச்சயம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நம்பி நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்வார். நாம் ஜெபிப்போமா? இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள் ஆண்டவரே, அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்கிறப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே தகப்பனே, உம்முடைய வசனத்தை கேட்பதற்காகவும் ஆண்டவரே உணர்வடையவும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே கேட்க வைத்தீரே, பார்க்க வைத்தீரே, அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்திலே இன்னும் விசுவாசத்திலே உறுதிப்படவும், உம்மண்டையிலே கிட்டி சேரவும் ஆண்டவரே, உத்தமமாய் உம்மை சேவிக்கவும் ஆண்டவரே, உம்மை தேடவும் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இடைப்பட்டு ஆண்டவரே வார்த்தைகளை சத்துரு கொண்டு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே பிரயோஜனப்படவும் பலப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.